எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்பில் சஜித் வெளியிட்ட தகவல். சீன உரக்கப்பல் விவகாரம் கையை விரித்தார் அமைச்சர் மகிந்தானந்த. உசுப்பேத்தும் பேச்சுக்கள் நிறுத்தப்பட வேண்டும். முஷாரப் எம்பி வலியுறுத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் சந்தேக நபர் பிணையில் செல்ல அனுமதி. கொழும்பில் திடீர் சுற்றி வளைப்பு. வெளிநாட்டு நாணயங்களுடன் சிக்கிய உண்டியல் முகவர். எரிபொருள் விலை குறித்து வெளியான முக்கிய தகவல். கோட்டாபயவுக்கு ஆபத்து. பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை. இலங்கையில் போர்க்குற்றம் புரிந்தோரை உலக நாடுகள் இலக்கு வைக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் ஆணையர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சஹ்ரானின் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற மற்றும் அவருடன் தொடர்பை பேணி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒருவர் பிணையில் செல்ல மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 29 பேரை தொடர்ந்தும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 21/4/2019 உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சஹ்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்று அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் காத்தான்குடியை சேர்ந்தவர்கள் சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர் உட்பட 69 பேரை கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக காத்தான்குடி போலீசார் வழக்கு தாக்குதல் மேற்கொண்டனர். இவர்கள் அனைவரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவற்றில் சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர் ஆகியோரது வழக்குகள் நீதவான் நீதிமன்றில் இருந்து மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதுடன் 11 பேர் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதுடன் 25 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 30 பேர் தொடர்ந்து நாட்டிலுள்ள பொலனறுவை, அனுராதபுரம், ஹேகாலி, பதுளை, மொனராகலை, திருகோணமலை போன்ற சிறைச்சாலைகளில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது ஒருவரை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 29 பேரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தேசிய மட்டத்தில் பொறுப்பு கோரலுக்கான முன்னேற்றம் இல்லாத நிலையில் இலங்கையில் சர்வதேச சட்டத்தின் கீழ் இழைக்கப்பட்ட குற்றங்களை விசாரிப்பதற்கும் விசாரணை செய்வதற்கும் வெளிநாட்டிலும் உலகளாவிய அதிகார வரம்பிலும் உள்ள வழிகளை பயன்படுத்தி பொறுப்பு கோரல் முயற்சிகளை முன்னெடுக்குமாறு மற்ற நாடுகளை கோருகின்றோம். சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் மொத்த மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று நம்பத்தகுந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குறிவைத்து மேலும் நடவடிக்கைகளை எடுங்கள். இவ்வாறு உலக நாடுகளை வலியுறுத்தியிருக்கின்றது ஜெனீவாவில் இயங்கும் ஐநா மனித உரிமைகள் சபை. ஐநா மனித உரிமைகள் சபையின் 51வது அமர்வு எதிர்வரும் 12ஆம் தேதி தொடங்க இருக்கையில் அதில் இலங்கை விடயம் முக்கியமாக முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அதனையொட்டி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அவதானிப்பு அறிக்கை வெளியாகியுள்ளது. புறக்கோட்டையில் பணமாற்று முகவர் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த நபரிடமிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு நாணயங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய வங்கியின் விதிமுறைகளை மீறி அனுமதி பத்திரம் ஒன்றை நடத்தி செல்லப்பட்ட முகவர் நிறுவனம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட போது இந்த பணம் மீட்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை பிரதேசத்தில் உண்டியல் முறை மூலம் பணத்தை மாற்றும் நபர்களை கண்டுபிடிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய கைது செய்யப்பட்ட நபரிடம் 2400 அமெரிக்க டாலர்கள், 900 ஆஸ்திரேலிய டாலர்கள், 1000 ஸ்டேர்லிங் பவுண்ட், 40,000 ஜப்பானிய ஜென் மற்றும் 200 யூரோக்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவற்றின் இலங்கை பெறுமதி 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். குறித்த நபரிடம் மத்திய வங்கியின் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் செலுத்திய மக்களுக்கு வழங்க வாய்ப்பு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலக சந்தையில் உள்ள விலைகளுக்கு ஏற்ப 1 லிட்டர் எரிபொருளின் விலையை 50 ரூபாயால் குறைக்க முடியும். எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் செயற்படுவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்ற போதும் வரி செலுத்தியதன் பின்னர் அரசாங்கத்திற்கு தற்போது 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைத்து வருகிறது. மேலும் விலை சூத்திரம் தொடர்பில் சட்டநிலை எதுவும் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் விரும்பியவாறு செயற்பட முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதியை பாதிக்கும் அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க முடியாது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அந்நிய செலாவணி நெருக்கடி ஓரளவு தணிக்கப்பட்டவுடன் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் நாளாந்த எரிபொருள் நுகர்வு 3000 லிட்டர்கள் என தரவு பகுப்பாய்வு வெளிப்படுத்தியுள்ளது. இதில் 10% லங்கா IOC நிறுவனத்தினாலும் மீதமுள்ள 90% இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தாலும் வழங்கப்படுகிறது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்கம் ரசாயன உரத்தை தடை செய்து ஒரே நாளில் உரம் தொடர்பான கொள்கை மாற்றியமைத்ததால் நாட்டின் விவசாயத்துறை பாதிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். தவறான தீர்மானத்தை அரசாங்கம் 6 மாத காலத்திற்குள் திருத்திக் கொண்டது. சீன உரக்கப்பல் விவகாரத்திற்கு நான் பொறுப்பு கூற வேண்டிய தேவை கிடையாது. அதற்கான அவசியமும் இல்லை என முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்ஹமகி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பிள்ளைகள் மற்றும் தாய்மாரின் மந்தபோசனை தொடர்பான சபை ஒத்துழைப்பு விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வரிக்கு மேல் வரி விதிப்பதன் மூலம் மக்களை கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் அதை தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் மாறிவிட்டனர் எனவும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் அரசாங்கம் தன் நலனுக்காகவே செயல்படுகிறது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வரிகளை பயன்படுத்தி அமைச்சர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நட்டஈடு வழங்கவுமே இது முன்னெடுக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ரகசியமாக கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்களுக்கு நாட்டு மக்களால் இழப்பீடு வழங்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் கைகோர்த்து செயற்பட்டதாலேயே தோல்வியடைந்ததாகவும் இன்றும் அவ்வாறே நடந்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மக்களை உசுப்பேற்றும் பேச்சுக்கள் நிறுத்தப்பட வேண்டும். தனது பெயர் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாற வேண்டும் என்பதற்காக பொய்யான தகவல்களை கூறாதீர்கள். இதனாலேயே மக்கள் கிளர்ச்சி ஏற்படுகின்றது என அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM முஷரப் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறானவர்களின் உரைகளை மக்கள் நம்புவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் இது வேதனை தரும் விடயம் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மூழ்கின்ற கப்பலில் மாலுமியாக செயற்பட முடியாது என்று நழுவிக்கொண்ட தலைவர்கள் மத்தியில் அந்த கப்பலை நான் எப்படியாவது கரை சேர்ப்பேன் என்று பொருட்படுத்த ஜனாதிபதி ரணிலின் தைரியத்தை பாராட்டுகின்றேன். அத்தோடு இந்த நாடு அவருக்கு என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே எங்கே தவறிழைத்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது குறித்த மறுபரிசீலனை அவசியம். அரசு மற்றும் எதிர்த்தரப்புக்கும் இது அவசியம். வெட்பெரி இப்போது 12 வீதத்திலிருந்து 15 வீதமாக உயர்த்தப்பட்டதற்கு எதிராக எதிர்த்தரப்பில் சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர். விலை இன்னும் அதிகரிக்கும் என்று உசுப்பேத்தி கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இதே அரசு வெட்பெரியை 8 வீதமாக குறைத்த போதும் கூட இந்த நாடு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை காணப்போகின்றது. வெட்பெரி குறைக்கப்பட்டது தவறு என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தார்கள். மக்கள் நலனுக்காக அன்று வெட்பெரி குறைக்கப்பட்ட போது பாராட்டாத எதிர்த்தரப்பினர் இப்போது குறை காண முயல்கின்றனர். அப்படி செய்தாலும் தப்பு, இப்படி செய்தாலும் தப்பு. சமஷ்டி முறைமை உலகமக்கும் இருக்கின்றது. சமஷ்டி என்கின்ற அழகிய வார்த்தை பல்வேறு இனங்கள் கொண்ட ஒரு தேசத்தை ஒற்றுமையாக சீர் செய்து கட்டமைத்து அதை அங்கீகரித்தல் ஆகும். அது ஒரு சிறந்த தீர்ப்பு முயற்சி. அதனை வைத்து பெரும் பீதியையே இந்த நாட்டில் உருவாக்கினர். அதேபோல் ஒரு பீதி இன்று IMF-விற்கும் ஏற்பட்டிருக்கிறது. 1965 ஆண்டு முதல் 2019 வரை 16 தடவைகள் IMF-உடன் இணைந்து செயற்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாட்டில் இது ஒரு புதிய விடயமல்ல. நாடு பொருளாதார வீழ்ச்சி பெற வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் என்றார். இலங்கை வந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை விடவும் அதிக பாதுகாப்பு வழங்குமாறு பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச யுத்த காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றியமையால் புலம்பெயர் அமைப்புகளினால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் உள்ளது.
இதனால் கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளை விட அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் அல்லது பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. புலம்பெயர்ந்தோரின் செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பினரும் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க சென்றோம். ஆனால் அரசியல் குறித்து எதுவும் பேசப்படவில்லை. எதிர்கால அரசியல் முடிவுகள் குறித்து எங்களிடம் எதுவும் கூறவில்லை. கடந்த 1.5 மாத கால அனுபவங்களை மட்டும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்கால அரசியல் தீர்மானங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே செயலாளர் மேலும் தெரிவித்தார்.